ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்பார்த்த சீன் எல்லாமே இது தானே. குழந்தைய பெற்றெடுத்ததும் வீக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வளர்க்கணும்னு. ஆனால் இதுக்கு இடையில் மெமரி லாஸை கொண்டுன்னு வந்துட்டாங்களே இந்த டீமில். இந்த டீம் ஒரு என்ன தான் நம்மளை முட்டாளாக்குறாங்களா என்னன்னு தெரியல. எப்போ பாரு பிரிதலாகவே கொண்டாடுறாங்க. வீக்காவை எவ்வளோ போராட்டம், நம்ம பிரியக்கூடாது, அவங்க சேர்ந்து இருக்கணும், எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் அவங்க சேர்ந்து அனுபவிக்கணும். நான் மறுபடியும் அவங்க பிரிச்சுலாம் கொண்டுக்குன்னு போக மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். காவேரி எல்லாத்தையும் மறந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆகும்போது விஜய் கையை பிடிச்சிக்கின்னு ஹாஸ்பிட்டலில் சொல்கிறா, எப்பவும் என் பக்கத்தில் தான் இருக்கணும், என்னை கைவிட்டுற மாட்டீங்கல்லன்னு சொல்லிட்டு. அதை விஜய் கண்டிப்பாக உண்மையாக்கணும். அதை விட்டுட்டு விஜயும் மெமரி லாஸில் கொண்டுன்னு போயிட்டா அவ்வளோதான். நான் சீரியலே எங்கேயோ தூக்கி போட்டுடுவாங்க ஃபேனுங்க. ஆனால் விஜய்க்கு ஞாபகம் இருந்து மறுபடியும் காவேரிக்கு எல்லாத்தையும் நினைவுபடுத்தி குழந்தைய காட்டி காட்டி அவளை பழைய நிலைக்கு சீக்கிரத்தில் கொண்டுக்கணும் வரணும், அவரோட காதலை காட்டணும். இப்படி கொண்டாந்தாலும் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு பாட்டி எதுவுமே தலைமறைவாக்கிடலான்னு சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுறதும். ஆனால் விஜய் நல்லா ஆகிட்டு தான் வராரு. ஆனால் விஜய் ஏன் இந்த இடத்துல ஒரு சோகமாக இருக்கிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போது சோகமாக தான் இருக்க செய்யும். ஆனால் காவேரியும் அந்த வீட்டுக்கு தான் வரணும். அதை விட்டுட்டு காவேரி பிரித்து கொண்டுக்கின்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாருன்னா கண்டிப்பாக மகாநதி சீரியலை பார்க்கவே பிடிக்காது. டைரக்டர் கையில் தான் இருக்குது. காவேரியும் விஜய் பக்கத்தில் இருந்து விஜயோட லவ்வால் அவள் சரியாகிற போல் கொண்டுன்னு வந்தாங்கன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தைய மறந்த தாய் கண்டிப்பாக தாய் உணர்வு ஒரு குழந்தை பெற்ற பொண்ணுக்கு ஒரு தாய் உணர்வு கண்டிப்பாக இருக்கும். அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மறந்துட்ட போல் கதை கொண்டாந்தா அது நல்லாவே இருக்காது. அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.